பிரியமானவர்களே, இயேசுவின் நாமத்தில் உங்களுக்கு என் அன்பின் வாழ்த்துக்கள். வேதம் என்ன சொல்லுது பாருங்களேன், வாலிபர்களை குறித்து. 1 யோவான் 2:14 வாலிபரே, நீங்கள் பலவான்களாய் இருக்கிறதினாலும் தேவ வசனம் உங்களில் நிலைத்திருக்கிறதினாலும் நீங்கள் பொல்லாங்கனை ஜெயித்ததினாலும் உங்களுக்கு எழுதியிருக்கிறேன் என்று அப்போஸ்தலன் அருமையான ஒரு வார்த்தையை பரிசுத்த ஆவியானவர் மூலமாய் குறிப்பிடுகிறார். நீங்கள் ஒரு வாலிபராக இருக்கலாம், வாலிப மகளாய் இருக்கலாம். நீங்கள் பலவான்கள். வேதம் சொல்லுகிறது நீங்கள் பலவான்கள். நரம்பு பலவீனம், என் வாழ்க்கை அப்படி இப்படின்னு நீங்கள் சோர்ந்து போகாதுங்க. ஆண்டவர் சொல்லுகிறார் நீங்கள் பலவான்கள். எப்போ நீங்கள் பலவான்களாக இருந்து பொல்லாங்கனாகிய பிசாசை ஜெயிக்க முடியும் தெரியுமா? அங்கே வேத வசனம் சொல்லுகிறது, தேவ வசனம் உங்களில் நிலைத்திருக்கும் போது. அப்போ இந்த வேத வசனம் உங்களுக்குள்ள நிலைச்சிருந்தாதான் நீங்க பலவான்களா இருக்க முடியும், பொல்லாங்கனாகிய சாத்தானை ஜெயிக்க முடியும். அவன் ஒவ்வொரு நாளும் போராடுகிறான். நம்முடைய வாழ்க்கைக்கு விரோதமாய், பரிசுத்தத்துக்கு விரோதமாய், நம்மளை டிஸ்டர்ப் பண்றதுக்கு பல போராட்டத்தை கொண்டு வருகிறான். இந்த பொல்லாங்கனாகிய பிசாசை நீங்க ஜெயிக்கணுமானா வேத வசனம் உங்களுடைய இருதயத்தில் நிலைத்திருக்கணும். அதுக்கு என்ன செய்யணும்? தின வேதத்தை வாசிக்கணும், அந்த வசனத்தை கருத்தா தியானிக்கணும், வசனத்தை இருதயத்தில் பத்திரப்படுத்தணும். அப்போ அந்த வசனத்தின் வல்லமை உங்களை பலப்படுத்தி சாத்தானை மேற்கொள்ள உங்களுக்கு ஒரு புது பலன் உண்டாகும். இன்றைக்கு நீங்கள் பொல்லாங்கனை ஜெயிப்பீங்க. உங்கள் வாழ்க்கையில் போராடி கொண்டிருக்கிற பொல்லாத பிசாசை நீங்கள் மேற்கொள்ளுவீங்க. வசனத்துக்கு செவி கொடுங்க, வசனத்தை பிடித்து கொள்ளுங்க, நீங்க மேற்கொள்ளலாம். ஆவியின் பட்டயமாகிய வேத வசனத்தை கொண்டுதான் சாத்தானை நம்ம எதிர்த்து ஜெயிக்க முடியும் என்று வேதத்தில் சொல்லப்படுகிறது. அதனால கர்த்தருடைய வசனம் உங்க வாழ்க்கையில ஆழமாய் பதிந்து இருக்கட்டும். தினம் வேற வாசிக்கிறீங்களா? வசனத்தை தியானிக்கிறீங்களா? அப்ப நீங்க பலவான்கள் தான். தகப்பனே, எங்களை பலவான்களாய் நீர் வைத்திருக்கிறதற்காக ஸ்தோத்திரம். பொல்லாங்கனாகிய பிசாசை நாங்கள் மேற்கொள்ளக்கூடிய பலனை எங்களுக்கு தந்திருக்கிறதற்காக ஸ்தோத்திரம். வேத வசனம் எங்களுக்கு பலனாய் இருக்கும்படி அந்த வசனத்தை வாசிக்க தியானிக்க கிருபை தாரும். அந்த வசனம் என்னுடைய இருதயத்தில் ஆழமாய் பதியப்படட்டும். அந்த வசனத்தின்படி நடக்க எங்களை ஒப்பு கொடுக்கிறோம். எங்களை பலப்படுத்துகிற இயேசுவுக்கு ஸ்தோத்திரம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே. ஆமென், ஆமென்.